அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரிகாலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானேயேல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்ச ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டுப்போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகிப்போகும். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்படும். அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதையைப் போலவே இருக்கும். கர்த்தர் எருசலேமுக்கு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதம் மேசியாவின் நாளிலே சுவிசேஷ எருசலேமுக்கு கிடைக்கும். பூமியெங்கும் உள்ள கர்த்தருடைய சபைகள் மீது அவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரிகாலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழு உலகத்திற்கும் எருசலேமில் இருந்து ஜீவ தண்ணீரின் ஊற்று உண்டாயிருக்கும். பெந்தகோஸ்தே நாளிலே மேலறையில் கூடியிருந்த அப்போஸ்தலர்கள் மீது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டது. எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போவது அந்த நகரத்தின் மேன்மை. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஏசாயா 2:3. எருசலேமில் இருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர்கள் பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கு போகும், மீதமுள்ள பாதி மேற்கு சமுத்திரத்திற்கு போகும். எல்லா நதிகளுமே கடலில் போய் கலக்கிறது. ஒரு சில நதிகள் கிழக்கு திசையை நோக்கி ஓடும், வேறு சில நதிகள் மேற்கு திசையை நோக்கி ஓடும். நதிகளின் முடிவு சமுத்திரம். சுவிசேஷம் இந்த உலகத்தின் எல்லா பாகங்களிலும் பிரசங்கிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வழியில் ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஜனங்கள் கர்த்தரை பற்றிய அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள். எருசலேமில் இருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர்கள் மாரி காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இருக்கும். கர்த்தருடைய தெய்வீக வல்லமையினால் ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு போகிறது. இது ஒருபோதும் வற்றி போவதில்லை. கோடை காலத்து உஷ்ணத்தினால் ஜீவ தண்ணீர் வற்றி போகாது. குளிர்காலத்தின் குளிர்ச்சியினால் ஜீவ தண்ணீர் உறைந்து போகாது. எருசலேமில் இருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர்கள் மாரிகாலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் மனுஷர் மத்தியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும் என்று சகரியா சொல்லுகிறார். இந்த பூமியின் மீதெங்கும் கர்த்தர் மாத்திரமே தேவனாய் இருப்பார். இந்த பூமியில் இருந்து விக்கிரகங்கள் எல்லாம் அழிக்கப்படும். விக்கிரக ஆராதனை ஒழிக்கப்படும்.
பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஒருமித்து ஆராதனை செய்வார்கள். கர்த்தர் எல்லா ஜனங்களையும் இணைக்கும் மையமாக இருப்பார். மனுஷருடைய ஒற்றுமையை காத்துக் கொள்வதற்கு வேத வாக்கியம் பிரமாணங்களை வகுத்து தரும். கர்த்தர் யூதேயா தேசத்தையும் எருசலேம் நகரத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எருசலேம் எல்லோருக்கும் தாயாக இருக்கிறாள். எருசலேமில் உள்ள இடிபாடுகள் எல்லாம் சீர்படுத்தப்படும். பாழாய் கிடக்கிற எருசலேம் திரும்பவும் எடுப்பித்து கட்டப்படும். எருசலேம் நகரத்திற்கு பரலோகத்தில் இருந்து விசேஷித்த பாதுகாப்பும் பராமரிப்பும் உண்டாயிருக்கும். தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானயேல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சாலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பு இல்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். கர்த்தர் யூதர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் விசேஷித்த பராமரிப்புகளையும் விசேஷித்த பாதுகாப்புகளையும் கொடுப்பார் என்று வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த வசனத்திற்கு பிரத்யட்சமான விளக்கம் கொடுக்காமல் இதை அடையாளமாக எடுத்துக்கொண்டு இதற்கு ஆவிக்குரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். யூதாவும் எருசலேமும் சுவிசேஷ சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சபையை ஆசீர்வதிப்பார், அதை பாதுகாத்து பராமரிப்பார். கர்த்தருடைய சபை கனிதரும் தேசம் போல இருக்கும். கர்த்தர் இந்த பூமியிலே தம்முடைய சபையை ஸ்தாபித்திருக்கிறார். கர்த்தருடைய சபையானது நல்ல மண் வளமுள்ள நிலத்திற்கு ஒப்பாயிருக்கும். யூதேயா தேசம் இயற்கையாகவே மலைகள் சூழ்ந்த தேசமாய் இருக்கிறது. இங்கே மேடு பள்ளங்கள் ஏராளம். கர்த்தரோ மேடு பள்ளமாய் இருக்கும் யூதேயா தேசத்தை சமபூமியாக திருத்துவார். தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேபா எருசலேமின் வடக்கு எல்லையில் உள்ளது. ரிம்மோன் எருசலேமின் தெற்கு எல்லையில் உள்ளது. மேடுகளாகவும் பள்ளங்களாகவும் இருக்கிற பூமி முழுவதும் சமபூமியான பள்ளத்தாக்கு போல திருத்தப்படும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுஷர் மத்தியிலே வல்லமையோடு பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த பூமியிலே மேடாக இருக்கிறவைகளையெல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் சமபூமியாக திருத்தும். கர்த்தர் மாத்திரமே உயர்ந்திருப்பார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் கர்த்தரை கனம் பண்ணும், கர்த்தரை உயர்த்தும், கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேசமெல்லாம் சமபூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாய் இருக்கும். எருசலேம் இதுவரையிலும் தாழ்வான நிலைமையில் இருந்தது. அது பாழும் வனாந்தரமுமாய் இருந்தது. கர்த்தர் எருசலேமின் தாழ்மையை நீக்கி போடுவார், அதை உயர்த்துவார். எருசலேம் கர்த்தருடைய பரிசுத்த நகரம். எருசலேமில் இப்போது ஜனங்கள் யாரும் குடியிருக்கவில்லை. அது பாழும் வனாந்தரமுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை ஆசீர்வதிக்கிறார், அதை உயர்த்துகிறார். அப்போது எருசலேமிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். எருசலேமில் இனிமேல் சங்கரிப்பு இருக்காது. எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த தேசம் சமபூமியாக திருத்தப்படுகிறது. கர்த்தரோ உயர்த்தப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த தேசம் சமபூமியாக திருத்தப்படும் போது அவருடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேமிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். எருசலேம் அழிந்து போன நிலைமையில் இருந்து ஜனங்கள் வாசம் பண்ணும் நல்ல நிலைமைக்கு உயர்த்தப்படும். எருசலேமின் எல்லைகளை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் எல்லை முழுவதும் உயர்ந்ததாய் இருக்கும். நகரம் முழுவதிலும் வீடுகள் கட்டப்பட்டு அங்கே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானயேல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சாலை மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பென்யமீன் வாசல் வடகிழக்கு திசையில் உள்ளது. முதல் வாசல் வடமேற்கு திசையில் உள்ளது. ராஜாவின் திராட்சாலைகள் வடக்கு திசையில் உள்ளது. அனானயேல் கோபுரம் தெற்கு திசையில் உள்ளது. எருசலேமின் பரப்பளவு அதிகமாய் இருந்தாலும் இந்த நகரத்தில் குடியிருக்கிறவர்கள் பாதுகாப்பாய் இருப்பார்கள். எருசலேமின் மேல் இனிமேல் சங்கரிப்போ சாபமோ இருக்காது. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிப்பார்.
கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வரும். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் கர்த்தருடைய சபையாகிய எருசலேமுக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தருடைய நகரத்திற்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற சத்துருக்களை வாதிப்பார். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அமிழ்ந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டுப்போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு சமாதானம் இருக்காது. அவர்களுக்கு கலக்கம் உண்டாகும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வரும். சத்துருக்கள் ஒற்றுமையாய் இல்லாமல் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்வார்கள். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தவர்கள் இப்போது தங்களுக்குள்ளே யுத்தம் பண்ணி கொள்கிறார்கள். யூதர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஆதி திருச்சபைக்கு சத்துருக்களாக இருந்தார்கள். யூதர்கள் சுவிசேஷ எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யூதர்கள் மீது வந்தது. யூதர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து போனார்கள். ரோம பேரரசின் சேனை யூதர்கள் மீது யுத்தம் பண்ணி யூதர்களுடைய எல்லா பிரிவுகளையும் அழித்து போட்டார்கள். யூதர்களுடைய பாளையங்களில் இருக்கிற ஆஸ்திகள் கர்த்தருடைய ஜனத்திற்கு ஐஸ்வர்யமாக கொடுக்கப்படும். யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்பட்டு கர்த்தருடைய ஜனத்திற்கு கொடுக்கப்படும். யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும் என்னும் வாக்கியத்திற்கு யூதாவும் எருசலேமிலே போஜனம் பண்ணும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். சிதறிப்போன யூதர்கள் பூமியின் எல்லா பாகங்களில் இருந்தும் எருசலேமுக்கு திரும்பி வந்து அங்கே மகா திரளாக கூட்டப்பட்டிருக்கிற ஆஸ்திகளில் தங்களுடைய பங்குகளை பெற்றுக்கொள்வார்கள். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரின் ஐஸ்வர்யங்களை தங்களுக்கு கொள்ளை பொருளாக சேர்த்து கொண்டார்கள். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் மீது கர்த்தருடைய வாதை வரும். மனுஷர் மீது மாத்திரம் என்று இல்லாமல் அவர்களுடைய மிருகங்கள் மீதும் வாதைகள் வரும். சத்துருக்களுடைய பாளையங்களில் இருக்கும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதையைப் போலவே இருக்கும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு மனுஷராலும் தப்பிக்க முடியவில்லை, மிருகங்களாலும் தப்பிக்க முடியவில்லை. சத்துருக்களுடைய ஆஸ்தியாகிய பொன்னாலும் வெள்ளியாலும் வஸ்திரங்களாலும் தப்பிக்க முடியவில்லை. கர்த்தருடைய சாபம் சத்துருக்கள் மீது வரும்போது அவர்களுக்கு சர்வ நாசமும் சர்வ மோசமும் சர்வ சங்காரமும் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்படும். அதில் பாதி மத்தியதரை கடலிலும் மீதி சவக்கடலிலும் கலக்கும். இந்த நதி 1000 வருஷத்து நதி எனப்படும். இது கிழக்கு முகமாக ஓடி வனாந்திரத்திற்குள் பாய்ந்து சவக்கடலில் கலக்கும். அது சவக்கடலின் தண்ணீரை ஆரோக்கியமாகும். இந்த நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியம் உண்டாகும். சவக்கடலுக்கு உப்புக்கடல் என்னும் மறுபெயரும் உள்ளது. 1000 வருஷத்து நதி சவக்கடலின் உப்புத்தன்மையை அகற்றும். அதில் மச்சங்கள் நிறைந்திருக்கும். நதியின் வெவ்வேறு ஆழங்களுக்கு சிலர் ஆவிக்குரிய வியாக்கியானம் கூறுகிறார்கள். ஒருவருடைய ஆவிக்குரிய நிலைமையின் வெவ்வேறு அளவுகளை குறிப்பதாக இதை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இந்த நதி மாரி காலத்திலும் கோடை காலத்திலும் பாய்ந்து அது செல்லும் இடங்களில் எல்லாம் ஜீவனை உண்டாக்கும். கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து பூமியின் மீதெங்கும் ராஜ்யபாரம் பண்ணுவார்.
1000 வருஷ அரசாட்சி முடிவு வரும் வரையிலும் பிதாவாகிய தேவன் பூமிக்கு வந்து ஆளுகை செய்ய மாட்டார். தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். 1000 வருஷ அரசாட்சியின் ஆரம்பத்தில் பூமியின் மேற்பரப்பில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும். பெரிய சமபூமி உண்டாக்கப்படும். எருசலேம் இருக்கும் ஸ்தலம் உயர்த்தப்படும். அதில் ஜனங்கள் குடியேற்றப்பட்டிருப்பார்கள். அந்தி கிறிஸ்துவின் சேனை அழிக்கப்படும் விதம். வாதை, பெரிய கலக்கம். யூதா யுத்தம் பண்ணி அநேகரை அழிக்கும். சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்படும். தேசங்களுடைய ஆஸ்திகள் அர்மகதோன் யுத்த களத்தில் இருந்து கூட்டிச் சேர்க்கப்பட்டு யூதாவின் மத்தியில் பங்கிடப்படும். சகரியா 14, 12, 13 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் வாதை அந்தி கிறிஸ்துவின் சேனையில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் பாதிக்கும்.